வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு அப்பளம் கூட்டு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. கடலப்பருப்பு வந்து முழுசாக வேகணும்னு அவசியம் இல்லை, குழையக்கூடாது, நீளமாகவே இருக்கணும். இதோட ஒரு 4 உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் இல்லைனா 4 விசில் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டுங்க. வெங்காயம் வதங்கினோடனே அதோட 2 சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம புளிப்புக்கு புளி சேர்க்க போகிறதில்ல, தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். அதனால் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த கடலப்பருப்பு குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்றாங்கன்னா இந்த மாதிரி அப்பளம் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கடலப்பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு பார்த்தீங்களா, ரொம்ப குழையாமல் கரெக்டாக. அதே மாதிரி உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துடுங்க. இது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. குக்கிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது குழம்பு கூட்டாகவும் வச்சுக்கலாம், நம்ம குழம்பாகவும் வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சாதத்தோடையோ தோசையோடையோ எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும். இதோட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை வாசனை போன உடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலப்பருப்பு சேர்த்தோடனே குழம்பு கட்டியாகிடும். அதனால் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க மசிச்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்களாம் அப்பளம் சேர்த்ததுனால விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் அதோட சுவை நாக்கிலே ஒட்டிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கும் அதோடு சேர்ந்து குழம்பு கொதிச்சிட்டே இருக்கட்டும். நம்ம வேக வச்சுருக்க கடலப்பருப்பை லேசாக 2 தடவை மத்தில் கடைஞ்சிட்டு முழுசாகவும் பாதியாகவும் 2ம் கலந்துருக்கிறப்பல அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி கொடுத்துருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு எந்த அளவுக்கு நம்மளுக்கு கட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கட்டியாக செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அப்பளம் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம பொரித்து வச்ச அப்பளத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அப்பளத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. என் பசங்க அப்பளம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் குழம்புல போட்ட அப்பளத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். ஒரு புது சுவையில் புது விதமாக இருக்கும் இந்த கூட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். அவ்வளோதான், அப்பளம் சேர்த்தாச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அந்த அப்பளம் அதில் ஊறி அது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. இப்போது இங்கே நிற்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்குது குழம்பு. அவ்வளோதான், அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனா அப்பளம் கடலப்பருப்பு கூட்டு ரெடி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.